Hello guys, welcome back to another episode of RAC installation. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Oracle ASM அண்டரில் நம்ம க்ரியேட் பண்ண 3 ASM டிஸ்க்கு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 3 டிஸ்க்கையும் நம்மளோட சர்வரில் அட்டாச் பண்ணிட்டோம். அந்த டிஸ்க்கு நேம் என்னென்ன பார்த்தோன்னாக்கா SDB அண்ட் SDBC. ஸோ இந்த 3 டிஸ்க் நேமில் தான் நமக்கு அசைன் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 டிஸ்கையும் மவுண்ட் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு கமெண்ட் பார்த்தோன்னாக்கா fdisk/dev/sdb. ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட SDBன்ற டிஸ்க் இருக்குது. இது பார்த்தோன்னாக்கா 10 GBயில் இருக்குது. என்ட்ரு கொடுத்தப்போம் நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் என்னன்னு கொடுத்தப்போம் அண்ட் டிஃபால்ட் இஸ் ப்ரைமரி. ஸோ P கொடுத்தப்போம் அண்ட் டிஃபால்ட் இஸ் 1. ஸோ 1 எதுவும் சேஞ்சஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ட்ருன்னு கொடுத்துப்போம் அண்ட் ஃபைனலாக W கொடுத்துவோம். அதே மாதிரி SDB சேம் மெத்தட் பண்ணிக்கலாம். நியூ ப்ரைமரி 1 2048 என்டர் அண்ட் W சேம் SDD. ஓகே, நியூ ப்ரைமரி 1 2048 டிஃபால்ட் அண்ட் ரைட். லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா SDBயில் 1 அண்ட் SDC 1 அண்ட் SDD 1 இந்த பார்ட்டிஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது மூணுத்தையுமே நம்மளுடைய Oracle ASM குரூப் அண்டரில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தோன்னாக்கா இதுதான். ஸோ Oracle ASM create disk 1. ஸோ disk 1 பார்த்தோன்னாக்கா SDB 1 வந்து நான் disk 1 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், அதாவது 10 GB ஃபைலை. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். டிஸ்க் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி SDC இதுக்கு பார்த்தோன்னாக்கா டிஸ்க் 2ன்ட்டு அலோகேட் பண்ணிப்போம், ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு SDD அண்ட் டிஸ்க் நேம் இஸ் 3. ஸ்கேன் டிஸ்க் கொடுத்துப்போம். Oracle ASM லிஸ்ட் டிஸ்க். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா டிஸ்க் 1 டிஸ்க் 2 டிஸ்க் 3ன்ட்டு 3 டிஸ்க்கு ஆட் ஆகிருக்கு. இப்போது நம்ம RAC 2க்கு நம்ம அகெயின் நம்ம பார்ட்டிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு Oracle ASM ஸ்கேன் டிஸ்க்குன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இட் வில் பி பிளேஸ்டு ஆன் RAC 2. லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யா, டிஸ்க் 1 டிஸ்க் 2 டிஸ்க் 3 3 டிஸ்க்குமே நம்ம ஆட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னாக்கா பேஷ் ப்ரொஃபைல். டிஃபால்ட்டாக நம்மளுடைய என்வரன்மெண்ட் வேரியபிளை நம்ம ப்ரீடிஃபைண்டாக இங்கே செட் பண்ண போகிறோம். ஸோ செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம RAC 1 RAC 2 2 டிவைஸ்லையுமே நம்ம செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம Oracle யூசர் அண்டரில் லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி RAC 2லையும் Oracle யூசரில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு டிஃபால்ட்டாக பேஷ் ப்ரொஃபைல்ன்ற ஒரு ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும், டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்து அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சேம் RAC 1லையும் நமக்கு பேஷ் ப்ரொஃபைல் டிஃபால்ட்டாக ஒன்று செட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். VI சேம் லொக்கேஷனில் நம்ம பேஷ் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு RAC 1ல் பார்த்தோன்னாக்கா ORCL1 இதுதான் வந்து நம்ம டேட்டாபேஸ் நேமை என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னாக்கா ORCLன்ற நேமில் தான் நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ORCLல ஃபஸ்ட்டு RAC 1க்கு 1 ஆட் பண்ண போகிறோம். RAC 2க்கு ரீப்ளேஸ் வித் ORCL2ன்ட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே ஓகே. ஸோ RAC 1க்கு சேம் RAC 1 தான் கொடுக்க போகிறோம். அண்ட் RAC 2க்கு பார்த்தோன்னாக்கா நம்ம 2ன்ட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். சேம் ஹியர் ரிட் யூசர் லாகின் பண்ணிப்போம். அதே மாதிரி அண்ட் RAC 2 create பாஸ்வேர்டு டிஃபால்ட்டு பேஷ் ப்ரொஃபைலை காப்பி பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரேக் 1க்கு வந்து பார்த்தோன்னாக்கா ASM 1ன்னு கொடுப்போம், அண்டு ரேக் 2க்கு பார்த்தோன்னாக்கா ASM 2ன்னு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். vi ஸ்பேஸ் ஸ்லாஷ் டாட் ஹேஷ் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ ரேக் 2க்கு பார்த்தோன்னாக்கா ASM 2ன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ரேக் 1க்கு ASM 1ன்னு கொடுத்துப்போம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஆரக்கிள் டேட்டாபேஸ் ப்ரீ இன்ஸ்டால் 19cன்ற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பேக்கேஜ் என்ன பண்ணியிருக்கோனாக்கா நமக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபைலை நான் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நான் ரூட் யூசர் அண்டரில் ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரூட் யூசரில் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஸோ சேம் நேமில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் சேம் ஹியர் இன்சர்ட். இப்போது இதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேஸ்ட். ஓகே, சேம் ரேக் 2 paste. Okay, escape colon double q. So that's it. Next video la namba passwordless login எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வரட்டா.